நமஸ்காரம். ராமரை கடவுளாக பார்க்க வேண்டுமா, அரசராக பார்க்க வேண்டுமா, அல்லது சிறந்த பண்புகள் நிறைந்த ஒரு மனிதனாக பார்க்கலாமா? ராமாயணத்தையும் மற்றுமுண்டான காப்பியங்களையும் படிக்கும்போது இந்த மூன்றுமே காணப்படுகின்றன. பாரதத்தின் ஒவ்வொரு மாநிலத்தில் இந்த மூன்றனுக்குள் ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் இருந்திருக்கலாம். அவரை ராஜாவாகவே பார்ப்பவர்கள் சிலர். அவர்களுக்கும் ராமர் கடவுள், அவர் ஒரு சிறப்பான பண்புள்ள மனிதர் என்பது தெரியும். ஆனாலும் அவர்கள் உள்ளத்தில் அவர் அரசர், நாம் பிரஜை என்பது மேலோங்கி இருக்கும். வேறு சில பகுதிகளில் திருமாலின் அவதாரம் பகவான், அவர் கடவுள், இந்த கருத்தே மேலோங்கி இருக்கும். ஆனால் ராமாயணத்தில் வாசிக்கும் போது கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம், தேவர்கள் எல்லாரும் திருமாலை போய் வேண்டின போது அவர் உறுதியளித்து தான் பூலோகத்தில் பிறக்கிறேன்னு சொல்லி ராமனாக பிறந்தார். 4 பிறப்போம் என்றும் சொன்னார். இது பாலகாண்டத்திலே உள்ளது. ராவணன் மாண்டபின் பிரம்மா முதலான தேவர்கள் ஆகாயத்தில் தோன்றி, ராமா நீ தேவதேவன் நாராயணன் என்றே தோத்திரம் செய்தார்கள். பவான் நாராயணோ தேவஹா. இப்படி முதலிலேயும் முடிவிலேயும் அவர் கடவுள்ங்கிறது தெரிகிறது. நடுவில் ஜட்டாயுவுக்கு முக்தி அளித்தார். யார் ஒருத்தர் மோட்சமே கொடுக்கிறாரோ மனிதனா கொடுப்பார், கடவுள் தான் கொடுப்பார். அதனால் இந்த நூலில் முதல் நடு முடிவு 3 இடங்களிலேயும் ராமர் பகவான் என்றே கொண்டாடப்படுகிறார். ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலெல்லாம் பார்த்தாலும் பகவான் என்பதுதான் முக்கியமாக இருக்கும். தயரதனுக்கு மைந்தன், ஆசையான குழந்தை, அதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா நோக்கம் இதில். அடுத்தது அவர் அரசராக கொண்டாடுபவர்கள். ராமாயணத்திலேயே பாரதத்தின் சிறப்பு, அயோத்தியின் சிறப்பு, ராமராஜ்யத்தினுடைய சிறப்பு. ராமன் ராஜாவாக இருந்தபோது மக்கள் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தனர், அந்த ராஜ்யத்தினால் ஏற்பட்ட நன்மை என்ன, இதெல்லாத்தையும் பல சர்க்கங்களில் சொல்லுகிறார். அது ஒரு கோணம். அவரை சக்கரவர்த்தி திருமகனாகவே பார்ப்பது. தமிழகத்திலேயும் சக்கரவர்த்தி திருமகன் என்பதற்கு தனி சிறப்பு உண்டு. 3வது சிறந்த மனிதர், நேர்மையானவர், பொய் தெரியாதவர், சிறப்பான வீரர், தன்னை அண்டி வந்தவர்களை விடவே மாட்டார், யாரோடும் பழகுவதற்கு எளிமையானவர், குஹனோடே, சுக்ரீவனோடே, விபீஷணனோடே யாரோடும் பழகினார், தம்பி என்று சொல்லிக் கொண்டார். இப்படிப்பட்ட பண்புகள் நிறைந்தவர், பண்பாளர், மரியாதைக்குரியவர். மரியாதா புருஷோத்தம் ராம்னு சொல்லுகிறோம்.
மனிதருள் மாணிக்கம். இதுவும் சிறப்பான கோணம். அவரை கடவுள்னு பார்க்கும்போது பக்தி வளர வேண்டும். அரசன்னு பார்க்கும்போது அவர் பேரில் நம்பிக்கை வளர வேண்டும். சிறந்த பண்பாளர்னு பார்க்கும்போது அவரை பார்த்து நாமும் அதை போல் நடந்து பின்பற்ற வேண்டும்னு தெரியும். அதனால் இந்த 3 கோணத்தினாலும் நமக்கு பயன் உள்ளது. பக்தி, நம்பிக்கை, பின்பற்றுதல். இவர் எதுவாக இருப்பார் என்று விசாரித்துக் கொண்டிருப்பதை விட்டு இந்த 3ஆகவும் இருந்தார் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தா போலே நம்மிடத்தில் அந்த பண்பை வளர்த்துக் கொள்வோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.